ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதோட கண்டினியூட்டினா பீகார் சீரிஸோட பார்ட் 4 வீடியோ தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி புதுசாக போடக்கூடிய கனெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A few inches later. நீங்க ஏதோ முகூர்த்த நாள்னு நினைக்கிறேங்க. கல்யாணம்லாம் நடக்குதுங்க. மேல 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 பிரிட்ஜ் மேல டிஜே. வேற லெவல்ல ஃபன் பண்றாங்க. ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தாலும் சிரிப்பாவும் இருக்கு எனக்கு பண்றதா பார்க்கும்போது. எனக்கு காண்டாவது போய் பார்த்தது கம்ப்யூட்டர் வந்து விட்டுவிட்டு கார் போகிறதுல போய் லாரி சொல்லிட்டேன். நேரா போ ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது? எல்லாம் கூகுள் மேப் அப்படி வருதா ப்ரோ? அந்த கோபம் சரியில்லடா. இப்ப நான் ஏதோ பால் இருந்த ஒரு இது மாதிரி இருக்குதானே. எனக்கு என்ன கீழே விடுவதே தெரியலடா. பாலம்னா அன்கண்டிஷன்ல இருக்குடா பாலமே. கீழே தான் போங்க. இதை காட்டுதா? வீடு படி போ, வீடு படி. A few minutes later. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் பார்ட்டி ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை ப்ரோ. ஒரு டென்ஷனாக இருக்காரு. என்ன ப்ரோ? நாங்கள் டீ குடிக்க வந்திருக்கோங்க. நாங்கள் சட்டி டேக் சாய். நாங்கள் மண் சட்டியில் டீ குடிக்க போகிறோம். ஹிந்தி தோடா தோடா மாலும். A few moments later. வரலவா ப்ரோ, வரலவா ப்ரோ, வட்டுவா ப்ரோ, வட்டுவா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ, வட்டுவா ப்ரோ, வட்டுவா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ, வரலவா 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 வரலவா. ஃபைனலி நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். The next day. इधर से बेंगलुरु से तमिलनाडु. तमिलनाडु कौन जगह जगह नाम बताओ. चेन्नई. चेन्नई खास चेन्नई क्या ले गए आप? हिंदी हिंदी. अदरक अदरक. हाँ अदरक इसका कर दीजिए. ये तो संतोष संतोष आफ्ताब आफ्ताब लेफ्ट साइड उनके बगल में सेठ जी से ब्रिज में लेफ्ट है. अमीन अमीन नहीं है. अच्छा यामिन ट्रेडिंग कंपनी आफ्ताब. ये तुम यूट्यूबर है? बढ़िया से यूट्यूबर. ये चेन्नई से है. तो बोलो तो पूछो पूछो हिंदी पूछो इंग्लिश पूछो पूछो. क्या पूछो? क्यों पूछो? पटना मिठापुर सब्जी मंडी. क्या नाम से? हेलो हेलो गाइस,
चेन्नई से लाइव बंद हो पटना लेविन पटना वेजिटेबल शॉप ऑपरेटर चालू ना होलो பாய். குட் மார்னிங் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கிறோம். இன்னைக்கு லோடு ஏற்றுனது வந்து 4வது நாளுங்க. நைட்டு வந்து வண்டி பாயிண்ட் நிப்பாட்டிட்டு தார் பாய் லைட்டாக தூக்கி விட்டுட்டு கயிறு எல்லாத்தையும் சுற்றிட்டு படுத்து தூங்கிட்டோங்க. காலையில் தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கறி மீன் எதனா கிடைச்சா வாங்கி சமைக்கலாம். ஏன்னா எப்படியும் வண்டி 2-3 நாள் ஆல்ட்டாக போயின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கறி மீன் எல்லாம் வாங்கி சமைக்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன கிடைக்குதோ வாங்கி சமைக்க வேண்டியதான். காலையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் பனிலாம் பெய்யலைங்க. பயங்கர சூடாக இருக்குது. பார்க்குற இடம்லாம் ஃபுல்லாக நாசம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இந்த இடத்துல போட்டு துப்புறாங்க. என்ன ஜென்மம்னே வெளியே இங்கே வந்து கடைங்க வந்து அந்தளவுக்கு சொல்லணும்னா மல்லிகை கடையை ஒரு தேடி போனீங்களேன், சரசரமாக பார்க்க கடை தாங்க நிறைய இருக்குது. பாருங்க, இது கூட மல்லிகை கடை மாதிரி தெரியுது. மல்லிகை கடை தான் போல. ப்ரோ இது பேஸ்ட் வாங்கிக்கலாமா? பேஸ்ட் வாங்கிக்கலாமா? ப்ரோ ஓகேங்க. மல்லிகை கடை கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். A few moments later. நம்ம ஊரில் கரும்பு வண்டி ஒரே இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள், தள்ளிட்டு போகிற மாதிரி கரும்பு வண்டிங்க. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது, சில விஷயங்கள் பார்க்கும்போது செம்ம காண்டாகவும் கடுப்பாகவும் இருக்குது. சொல்கிற மாதிரி இல்லை, ப்ரோலாம் செம்ம கடுப்பாக இருக்காரு. ரைட்டு, என் ஆளை விட்டா போதும், ஓடிடுவோம் நாங்கள் இங்கேருந்து. நல்லா தான் இருக்குது ஜூஸு. A few minutes later. ₹10 கொத்தமல்லி வாங்கி வச்சுங்க. ப்ரோ கடை நடை எல்லாரும் தூக்கிட்டானுங்க ப்ரோ. கடையே ரோடே காலி ஆகிடுச்சுங்க. நாங்கள் வரும்போது இப்படி இல்லையாங்க. அவள் தான் எல்லோரும் கடையை சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்துன்னு ஓடுறாங்க. கிடுகிடு நாங்கள் பாருங்க, எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறாங்க. ரோட்டில் போடுற கடையெல்லாம் காலி ஆகுது. ஐயோ, நாங்கள் வேறு காய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே ப்ரோ ப்ரோ துணி துவைக்கிற ப்ரெஷ் வாங்க வந்தோம். வாங்கி ஸ்பூன் என்ன வேணுமா? இது ஓகே. कितना? 30 रुपया होगा। जीपे बार कोड 30 वाला. தேங்க்யூ. அங்கே பாருங்கள், எல்லா கடையுமே சாத்துறாங்க. தூக்கி வைக்கிறானுங்க பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதோ ரோட் சைடில் கடை போடுறான்னு சொல்லிட்டு வராங்க போல். இன்னும் தள்ளு வண்டியில் போட்டு இந்த கடையை தூக்கிட்டு ஓடுறாங்க. வாங்க, இந்த இடமே ஃப்ரெஷ்ஷாக இருந்து பரபரப்பாக இருந்துங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் எப்படி காய் வாங்குதுன்னு தெரியலையே. வெங்காயம் தக்காளிக்கு தான் வாங்கணும் ப்ரோ. A few moments later. guys, இதான் கடைக்கு போயிட்டு வந்தோம். முடியலங்க, சரியான வெயில் அடிக்குது. கொஞ்சம் டயர்டாக உட்காந்துட்டோம். ஆனால் என்ன காய் தான் வாங்க முடியல. போனது என்னவோ காய் வாங்க, நான் கடைசியில் வாங்கினது கொத்தமல்லி மல்லிகை சாமான் மட்டும் வாங்கி வந்திருக்கோம். எனக்கு கறி வாங்கலை, எதுவும் வாங்கலை. செம்ம டயர்டாக இருக்குது. தம்பி வந்து நம்ம கேமரா இருந்ததுன்னா குறுக்கு நம்மளை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் என்னையும் வீடியோவில் போடுறீங்களா அப்படி கேட்டார். சரி ரைட்டு. விச் கிளாஸ் யூ ஸ்டடி? 9th स्टैंडर्ड படிக்கிறாராமா. तुम्हारा घर किधर? पटना बिहार. इधर में पटना बिहार. कम जयप्रकाश नगर. इंडिया एकदम नहीं है. Which why will you coming this side? What? Why you this place coming? बाई कॉटन में. हाँ ठीक है. गाड़ी का गाड़ी दूसरा गाड़ी का नहीं
வாட்டர்மெலன் எடுத்தது வந்துருக்காங்க. இல்லை வாட்டர் பர்ச்சேசிங் का वाटरमेलन किलो शॉप 500 kg buy. Sure. 500 kg. Why? Sale. जूस No. हाँ 1 kg. सेल्स का Yeah. तुम्हारा शाम का Your दुकान. Yeah. My father. Your father दुकान. பையனுடைய அப்பா வந்து கடை வச்சுருக்காங்களாமா, அதுக்கோசம் இங்கே வந்து வாட்டர்மெலன் இறக்கிட்டு இருக்காங்க. வாட்டர்மெலன் இறக்கிட்டு இருக்காங்க லோடு வண்டியில். ஸோ அதுக்காக பையன் அவன் அப்பாவுக்கோசம் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க நம்மளை கூட. அப்புறம் நம்மளை பார்த்து பேசினான். ஓகே, திருப்பி கடைக்கு போயிட்டு வரோம். பாய். Bye. तुम्हारा ड्रीम की व्हाट्स योर ड्रीम? Happy family. हैप्पी फैमिली. ओके, नाइस टू मीटिंग यू. बाय. பையனோட அப்பா கூப்பிட்டாரு சொல்லிட்டு போகிறான். ஆனால் கேட்ட கேள்விக்கு அவனுக்கு நறுக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், நான் உன்னுடைய கனவு என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் हैप्पी फैमिली. ஆமாம். टाटा बाय. तुम्हारा नाम क्या? कैसे ओके बाय. 2 hours later. இஞ்சியை பார்த்தா இப்போ நம்மளுக்கே சளி. ஆமாம், இந்த இஞ்சியை பார்க்கும்போது தாங்க எனக்கு ஃபஸ்ட்டில் இஞ்சியை பார்க்கும்போது பெரிய விஷயமா இருக்கும். இந்த இஞ்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஷயத்த நம்ம எப்பாவது ஒரு தடவை பார்க்கும்போது அது பெருசாக தெரியல, அதை பார்த்துட்டே இருக்கும்போது எரிச்சலாக வருது. அது மாதிரி தான் லைஃப் வந்து. A few inches later. மக்களே, பல நேரத்துக்கு அப்புறம் சிக்கன் கடை பார்க்க வந்துட்டோம். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிக்கனு. வாங்க போய் பார்ப்போம். எல்லாம் கூறுக்கறி மாதிரி போட்டு விற்கிறாங்க. தோல் தனியாக, சிக்கன் தனியாக. आधा किलो मीट देता. मीट जाए रे. A few minutes later. ப்ரோ, வெயில் சென்னையை விட மோசம் ப்ரோ.
அதான் சொல்கிறேன். Days later. மக்களே இன்னியோட நம்ம லோடு இறக்கிறதுக்கு வந்து 3வது நாள் 2வது நாளா ப்ரோ 2வது நாள் ஆகுதுங்க. என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தூங்க வேண்டியதாக தான் இருக்குது. ரொம்ப போர் அடிக்குது. சரி சாயங்காலம் கிளம்பி அப்படியே பஜாருக்குள்ளே நடந்து போகலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி அதை நிற்கிது பாருங்கள், பின்னாடி எடுத்து பாருங்கள். அந்த குடனுக்குள்ளே தான் நம்ம வண்டி நிற்கிது. ஹலோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த குடனுக்குள்ளே தான் நம்ம வண்டி நிற்கிது. மோஸ்ட்லி இன்றைக்கி இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கால்வாசி லோடு தான் இருக்குது. இறக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் லோடு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க அப்படியே நான் உங்களை பஜாரை சுற்றி காமிக்கிறேன். பீகார், அதாவது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மித்தாப்பூர் மார்க்கெட், பீகாரில் பாட்னா, பீகார் ஸ்டேட்டில் பாட்னாங்கிற ஊரில் மித்தாப்பூர் மார்க்கெட், அங்கே தாங்க இருக்கோம். சரி வாங்க நான் சுற்றி காட்டுறேன். A few moments later. மேக்ஸிமம் இங்கே வந்து அடுப்பு வந்து விறகு அடுப்பு தான். சிலிண்டரை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல போல. நைட்டில் கூட சூடு பயங்கரமாக தாங்க இருக்குது. பகலில் தான் வெயில் அதிகமாக இருக்கணும், நைட்டில் வெக்கையாக தான் இருக்குல்ல, அனலாகவே இருக்குது. பாருங்க தெரியும், நல்லாவே வேர்க்குதுங்க. கொஞ்ச நேரம் கூட மாஸ்க் போடவே முடியல. எப்போ மாஸ்க் கழட்டி போடலான்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் மாஸ்க் போட்டு வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் ரிவீல்லாம் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் சொல்லியிருப்பேன் நான், கொஞ்சம் கேமரா பார்த்தா எனக்கு பயம் இருக்குது, அதனால தான் நான் மாஸ்க் போடுறேன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் மேபி ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம். அந்த பயம்லாம் போனதுக்கப்புறம் கேமரா மேலே உள்ள ஒரு ஃபியர். இங்கே அதிகபட்சம் டிராஃபிக்கே ஒரு 1 hour தான் டிராஃபிக். The next day. लिट्टी खाइएगा, लिट्टी फोटो निकाल के दिए, वीडियो वाला पर भेज दिए। ओके। है शरीर से बब्बर, ऑडियो आवाज भी। ब्रो मेरा फोटो मत लो करना। மக்களே, நம்மளுடைய இந்த பீகார் பயணத்தில் 3வது நாள் கரெக்டாக 3 நாள் ஆயிடுச்சு ப்ரோ. 3வது நாள் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க பின்னாடி கடைசி 2 அடி தான் இருக்குது, இறக்கிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம இருக்கிறது பீகார் பாட்னாவில் உள்ள பித்தாப்பூர் மார்க்கெட்டில் தாங்க இருக்கிறோம். அதான் இறக்கியாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் உள்ளே வெளியே போக முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் அடுத்து என்ன லோடு போடுறாங்க, எங்கே போய் ஏற்றுறோன்றதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் நம்ம. ஒரு வழியாக வெயில் பயங்கரமாக காலைலங்க. டைம் என்ன ஆகுதுன்னா இப்போ 8 மணி ஆகுது, 8:52 ஆகுது. இன்றைக்கி May 10 டேட்டு. செம்ம வெயில் கொளுத்துது, பயங்கரமாக கொளுத்துது. பாருங்கள் இவ்வளோ வேறு வருது பாருங்கள், முடியல நம்மளால். இவ்வளோ கிறக்கமாக இருக்குது நமக்கு. சென்னையை விட பயங்கரமாக வெயில் இங்கே இருக்குது. ரைட்டு ஓகே. ஆனால் நம்ம கோயம்பேடு மார்க்கெட் அளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் கூட்டமே இல்லைங்க, தெரிஞ்சுங்களா? அந்தளவுக்கு ரஷ்ஷும் கிடையாது. ரோட்லேயே போடுறாங்க. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆட்டோங்க வந்து ஏற்றுறாங்க, பேட்டரி ஆட்டோங்க வந்து ஏற்றுறாங்க. கத்தின்னு இருக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ், லவ் யூ ஆல், பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.